பொதுவாக தனது மகள்மார்களை திருமணம் முடிக்கிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார்னு ஒரு சகியான ஒரு செய்தி வருது. போய் இருப்பாங்க பக்கத்துல, மகளுக்கு பக்கத்துல இருந்து இப்படி ஒரு நபரை ஞாபகப்படுத்துகிறார், அவங்க ஒத்துக்கொள்வாங்களான்னு கேட்பாங்க ரசூலாங்க. ரெண்டு பேரை பேரை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சொல்லாம இவரது பண்பையும் அவரது பண்பையும் சொல்லுவாங்க. என்ன விளங்கிரும், இவரைத்தான் சொல்றாரு, என்னையத்தான் சொல்றாரு, விளங்கிருமா விளங்காதா? விளங்கிரும். ஆனா அவங்க அமைதியா இருந்தாங்கடா ரசூலாங்க என்ன செய்வாங்க, முடிச்சு வைப்பாங்க. இல்லைன்னு சொன்னா முடிச்சு வைக்க மாட்டாங்க. பொதுவாக தான் ரசூலா பேசுவாங்க, ஆளை குறிப்பிடவே மாட்டாங்க. சொல்ற நேரத்தில் அவங்களுக்கு விளங்கி இன்ன நபரை தான் சொல்றாங்க. அப்ப பெண்களுடைய அந்த இதுல என்ன செஞ்சிருவாங்க, அவங்க அந்த அமைதியின் மூலம் அந்த விருப்பத்தை என்ன செஞ்சிருவாங்க, காட்டிடுவாங்க. ஆனா இன்றைக்கு எப்படி பேசுறாங்க, இன்றைக்கு இஸ்லாமை படிச்சு தௌஹீதை படிச்சு குர்ஆன் சொன்னா எல்லாம் படிச்சாச்சு. ஆனா மகள்கிட்ட எப்படி விருப்பம் கேட்கறது, விருப்பம் கேட்கறாங்களா, ஆனா விருப்பம் கேட்கறது இல்ல, அப்படியே நிர்பந்தம் எல்லாம் உண்டாக்கி தான் விருப்பம் கேட்கறது. எல்லாம் அப்படின்னு சொல்லி நல்லா படிச்சுக்கிறார், நல்லா உனக்கு இவரை தவிர இந்த உலகத்திற்கு பொருத்தமான ஒரு ஆள் விளங்குற மாதிரி இல்லை அப்படி எல்லாம் அட்டிச்சு சொல்லி பெரும்பாலும் நீ என்ன சொல்ற, நீ விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டாய், எல்லாம் சொல்லி ஒரு கேள்வி எப்படி சொல்றது. இப்படியா நான் கேட்கிற ஒரு சுதந்திரம் கொடுக்கிறது. மகள்மார் என்ன நினைப்பாங்க, டே வாப்பட விருப்பம் இது, வாப்பட விருப்பத்தை காட்டிட்டாங்க. யார் உண்மையில விருப்பம் கேட்கிறவர் தெரியுமா, தன்னை விருப்பத்தை காட்டாம கேட்கிறார், அவன் தான் உண்மையில விருப்பம் கேட்கிறேன். இது விருப்பத்தை காட்டி இல்லைன்னா இந்த அட்டிதான் முழு பிரச்சனையாக கல்யாணமே நடக்காது, ரெண்டு லோடு பார்க்கத்தான் போறேன் மறைமுகமா இருக்கும். எல்லாம் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு, மகள் நீங்க உங்களோட விருப்பம் தான், கடைசி உங்களோட விருப்பம் தான். மகள் அதுகளை என்ன சொல்ல, சரி ஓகே திருமணம், அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது உன்னோட விருப்பத்தில் தானே முடிச்சது, நானா ஓகேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு குழப்பம் வந்தா என்ன செய்யறது, டக்குன்னு ஒதுங்கிடுறது. ஆனா டோட்டல் காரணம் இந்த ஆளை தான் இருப்பாரு.